நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். தேங்காய் வந்து பூ மாதிரி அரைச்சிருக்கோம், தண்ணி ஊற்றாமல் கொரன்னு. இப்போது அரிசி மாவு, தேங்காய், உப்பு எல்லாமே போட்டு குழைக்க போகிறோம். நம்ம இந்த பவுலில் அரிசி மாவு, உப்பு, தேங்காய் போட்டாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காயில் இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த மாவில் வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நார்மல் பச்சை தண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம இப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும். பர்ஃபெக்ட். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சுட வைக்கணும். கொதிக்கிற தண்ணியில் தான் இந்த கொழுக்கட்டையை போட போகிறோம். வாங்க தண்ணி சுட வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை போட முடியும். இப்போ கொழுக்கட்டையை உருட்டிடலாம் வாங்க.